அஸ்யூஷுவல் ட்ரேட் பிளான் கோல்டா இருந்தாலுமே ஃபண்டமெண்டல்ஸ் வந்து யூஎஸ்டி மட்டும் பார்த்துக்கலாம், நம்ம வேற எதுவும் பார்க்க வேண்டாம். ஓகே, ஓகே ஓகே யூஎஸ்டி இதெல்லாம் கோல்ட சீல கூட சீலாது சரிங்களா, சும்மா பாருங்க அவ்வளவுதான். செல்லுக்கு கோல்டு ஆகாம மாதிரி தான் இருக்கு, அது ஒன்றும் ஓகே பண்ணாது கோல்ட. இது ரொம்ப ரொம்ப மெயின். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏத்தனா கோல்டு இறங்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஆமா, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏத்தனா கோல்டு இறங்கணும். ஓகேங்களா, குறைஞ்சா கோல்டு ஏறணும். இது ஏன்னு புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். இன்ட்ரெஸ்ட் ரேட் ரைஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்றது நம்மளை பொறுத்த வரையும் வட்டி நம்மளுக்கு லோனு எவ்வளவு தராங்கன்னு தான் பாக்குறோம். இன்வெஸ்டர்ஸ் மூலியமா நீங்க பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா இருக்குன்னா இங்க இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வரும், அதனால கரன்சி ஏறுது. இந்த நாட்டுல இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா இருக்கு, ஸோ அந்த பாண்டோட ரேட் அதிகமா இருக்கும், பாண்டோட ஈல்டு. புரியுதுங்களா, ஒரு பாண்டு ஒரு ரூபா பாண்டுக்கு வந்து 4%, 4.5% தருவான். இப்போ 5% 1% எக்ஸ்ட்ரா வந்து நீங்க தான் வருவாங்க. புரியுதுங்களா, எப்படின்னா செக்யூர்டு கேபிட்டல் கேரண்டி வித் ரிட்டர்ன்ஸ், அதனால இங்க வராங்க. மொத்தமா எத்தனை எல்லா காசும் போட மாட்டான், ஒரு குறிப்பிட்ட அலோகேஷன் வரும் மார்க்கெட்ஸ்ல இருந்து. அப்போ கோல்டு வந்து நார்மலா இருக்கும். இது இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுதுன்னா இதான் ரேட்டே குறைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நிறைய கடன் வாங்குவோம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம. கடன் நிறைய வாங்கும்போது உங்களுக்கு சப்ளை அதிகமாகிடுது டாலர், அதனால டாலர் இறங்கிடுது. இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சா கரன்சி இறங்கிடும், உங்களுக்கு ஏன்னா சப்ளை எக்கச்சக்கமா உள்ள வந்துடும். அந்த கரன்சி எல்லாம் எங்க போதும்னா ஸ்டாக் மார்க்கெட் கோல்டுக்கு போயிடும். இதான் விஷயம் சரிங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி ஹோல்டு பண்ணினே என்ன ஆகணும்னு கேட்டீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடு கிடையாது, எக்ஸ்பெக்டட் ஹோல்டிங்லேயே போதுன்னா அப்போ வேற என்ன ஃபேக்டர் இருக்கு, வார் இருக்கு, அந்த வாரை வச்சு ஏற்றிருந்தானுங்க. ஸோ இப்போ டைட்டா கண்ட்ரோல் பண்றான். இது கொஞ்சமா கோல்டு வந்து ரீட்ரேஸ் பண்ணி தான் உதவும், வேற எதுவும் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஆமா. இப்போ வாரே இல்லைன்னா நீங்க நார்மலா வந்து கோல்டோட சார்ட்ஸ் எல்லாம் பழைய சார்ட்ஸ் எடுத்து பாருங்க. இந்த 1600 இருந்து 2100 ரேஞ்ச் சுத்தின கோல்டு எடுத்து பாருங்க. பிஃபோர் கொரோனா ஆஃப்டர் கொரோனா அதெல்லாம் வந்து நார்மலா மேலே கீழே போய் வந்திருக்கும். ஓவராலா ஒன் சைடு மட்டும் எக்ஸ்பென்ஷன் புதுசா வரலாறு பாருங்க பாருங்க. ஒரு நாள் உச்சம் அந்த மாதிரிலாம் இல்ல. இப்பதான் இருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் தேர்ஸ்டே எல்லாம் கிளைம்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம செல்லு தான் பார்க்க போறோம் கோல்டுக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான் ஜி. மண்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, இதுல வெனஸ்டே மட்டும் மேக்ஸிமம் பாருங்க. நான் மொத்த நாள் எதுக்கு உங்களை பார்த்து சொல்றேன்னா இம்பாக்ட் சொல்ல. நீங்க ப்ராஃபிட் ட்ரேட் பண்ணும்போது 5 மினிட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் என்ட்ரி எடுக்கக்கூடாது. நீங்க பாட்டு ஜாலியாக எடுத்துட்டீங்கன்னா அதுக்காக வந்து பார்த்துட்டு போங்கன்ற அந்த பழக்கம் வரணும்ல. போயிட்டு அப்படியே கோல்டு போங்க. ஓகே, நம்மளோட போன வாரம் எய்ம், அதாவது நான் இன்னமும் எய்ம் பண்றது கீழே வரணும், இங்க வரணும்னு சொல்றேன், ஐயாவில் வரணும் தான். கரெக்டா முடிச்சான். நம்ம அந்த கேண்டில் பார்த்தோம்னா அந்த மாதிரி முடிச்சானுங்க. இந்த வாரமும் இறக்குச்சு. இந்த வாரம் செல்லு வந்து பெரிய அளவில் ஆகல, கொஞ்சம் ஏத்துனா மாதிரி தான் இருக்கு. சரிங்களா, பார்ப்போம். இருந்துச்சு இந்த வாரம் ஸ்டார்டிங் அடிச்சானுங்க 2 நாள். வார பேசுறதா நம்ம அடிச்சவங்களா இப்போ இந்தியா பாகிஸ்தான். ஆமா, அது இல்லாம எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் நம்ம வந்தது, அதனால லைட்டா போச்சு. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க கொஞ்சம் கொஞ்சமா. இப்ப எப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கலான்றேன். நம்ம எய்ம் இந்த ஐயாயிரம் வரணும் தான், நான் இல்லைன்னே சொல்ல. ஆனா அவன் போறானா நம்ம சப்போர்ட் கொடுத்துதான் ஆகணும். ஓகேங்களா, ஆஸ் யூஸ்வல் எப்பவுமே நம்ம வந்து எதையும் டார்கெட் பண்ண மாட்டோம், பாடி தான் வைப்போம். ஏன்னா நம்ம தேடி ஐசிடி என்ன சொல்லுவாரு, பிக் டஸ் த டேமேஜ், பாடி டெல்ஸ் த ஸ்டோரி. மே 5ஆம் தேதி 2:30 மணிக்கு ஸ்டார்ட். சண்டே வரும். சண்டே நம்ம வந்து 1 o'clock கணக்கு தான் முக்கியம், இந்த கணக்கு தான் ஜி முக்கியம். இது ஆல்ரெடி நம்ம லிஸ்ட்ல இருந்தது. எப்படின்னா நான் வந்து டிஸ்கார்ட்ல போட்டிருந்தேன், போறதா ஐஸ் தூக்கணும்னு சொல்லிட்டு. இந்த ஈக்குவலைஸ் சொல்றேன் நான். எடுக்கத்தா இருந்தாலும் அதை தூக்கணும்ன்றதான் என்னோட மெயின். ஓகேங்களா, மாதிரி போடலாம். இங்க சொல்றேன் நான் மொத்தமா
லைன் போட்டாலும் ஓகே, எது எடுத்தாலும் ஓகே தான். உங்களுக்கு கிளியரா புரியுதுங்களா? நைஸ். ஈக்குவலாக நோட் பிடிச்ச மாதிரி ஈக்குவலா இருக்காது, ஸ்டாண்டிங்கா இருக்கும். அது வரைக்கும் நம்ம டார்கெட் ஃபர்ஸ்ட். ஓகே, அங்க போறான்ற பட்சத்துல போறவங்க ஒன்றும் தெரியல ஜி, 1 ஹவர் போயிடலாம். 1 ஹவர் பீரியட் வேணும் நமக்கு. ஏன்னா இங்க வந்து எக்ஸ்பான்ஷன்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் இங்க போயிட்டு எம்எஸ்எஸ் எல்லாம் பார்க்கலாம் முடியாது. நல்லா நீ இது வரைக்கும் போ, இந்த ஐயெல்லாம் ஏது அப்புறம் உள்ள வேணா நல்லா வராது. போற போக்குல ஒரு ஐயரை மேக் ஆயிட்டு ஒரு ஐயர்ல ரீட்ரேஸ்மெண்ட் எஃபிஜி வச்சுதா என்ட்ரி வச்சு போயிட்டே இருக்கும். இந்த பாருங்க, இதான் நம்ம என்ட்ரி. என்ட்ரினா நமக்கு வந்து ஒன்று கிடைக்குதுன்ற ஓகேங்களா. அது 12 மணிக்கு வருது. டைம் ஃப்ரைடே. ஓகே, நம்ம எப்போ உள்ள வர போறோம்? மண்டே 2 மணிக்கு உள்ள வர போறோம். ஓகே, உங்களுக்கு அது மாதிரி பிரேக்கர் வச்சு முடிச்சிட்டோம். சரிங்களா? ஐயை உடச்சு கேண்டில் க்ளோஸ், அடுத்தது உள்ள வந்தாச்சு. ஓகே ஜி. இப்போ இங்க வந்து டேரக்டா 15 இருப்பாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஓகே ஜி. இதுதான் சொன்னது, தேவையில்லாம அப்படியே இவ்வளவு போனா எக்ஸ்ஏஎம்டி தான், எங்க பார்த்தாலும் எக்ஸ்ஏஎம்டி தான். எக்ஸ்ஏஎம்டி தான். அந்த ஏஷியன்ஸ் பையிங் ஆன ரீசன் சொன்னது நம்மளுக்கு போன வீடியோல. டாலர் ஹோல்டிங்ஸ் எல்லாம் இந்த ப்ராப்ளம் வேற ஒன்றும் இல்லை. இப்போ நீ உள்ள வரீங்க 2 மணிக்கு வரீங்கன்னா நம்ம உள்ளதான் இருக்கும், எஸ்எல் உள்ளதான் இருக்கும். நம்ம இன்னும் லாபம் வந்து அப்படியே போட்டா, ஆனா நானும் அந்த இடத்துல போட மாட்டேன், யோசிப்பேன். புரியுங்களா? மொமெண்டம் இல்லை, ஒன்றும் இல்லை. எப்படி நான் நம்பிடுதுன்ற ஒரு யோசனை வரும். ப்ரெஸ் பண்ணி எடுக்கலாம்னா என்னன்னா இன்னும் சேஃப் மூக்காக இன்னொரு ஐயரை பிரேக் ஆனா நான் எடுத்துக்கலான்னு 5 மினிட் போயிடுவேன். ஏன்னா 1 ஹவர்ல ஆர்டர் பேரிங் வந்து 5 மினிட்ல கொஞ்சம் கிளியரா இருக்கும். கண்டு ஜி. இங்க பாருங்க, இது ஒரு லோ, இது ஒரு ஹை. ஐயர் ஒரு ஹையர் லோ, இங்க உடைக்குது ஐயரை. கரெக்டுங்களா? ஆமா ஜி. அப்படியே வாங்க, இது இருக்குல்ல உங்களுக்கு பிரேக்கர். ஹரிசாண்டல் யூஸ் பண்ணி உங்க பாயிண்ட் என்ன கண்டுபிடிச்சுக்கோங்க. 271.825 அப்படிலாம் இருக்கும். நீங்க என்ன பண்ணணும், நம்ம ஸ்டைல் ஆஃப் ட்ரேடிங் 272 அவ்வளவுதான். இந்த 200 300 700 800 அதெல்லாம் கிடையாது. 5 போய்க்கலாம். 71.5 72 72.5 73 அப்படி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டாப் ஒர்த்து 4.5 ஓகே தான். HDFTP மேல இருக்கு, இல்லைன்னு சொல்ல. LTF நம்ம ஒரு டிபி வைப்போம்ல, 2 டைம் ஃப்ரேம் ஒரு டிபி வச்சுப்போம். ஓகே. ஃபுல்லா HR. நான் எக்ஸாக்டா தோராயமா இருக்கிறேன். ஓகேங்களா? நீங்க எஸ்எல் பார்த்துக்கோங்க, அப்படியே கரெக்டா வைக்காதீங்க, ஒரு 2 கேண்டில் இறக்கி வைங்க கொஞ்சம். அரௌண்ட் ஒரு 9 hours ஜி, அவ்வளவுதான். 8.5 ஆமா. அடிச்சது அப்போ 8.5. நியூயார்க் ஸ்டார்டே ஆகல. இது வந்து லண்டனும் கிடையாது, நியூயார்க்கும் கிடையாது, இடைப்பட்ட நேரத்தில் போயிருக்கு. தெரியுங்களா? ஏன்னா உங்களுக்கு 5:30 மணிக்கு லண்டன் முடிஞ்சிடும். ஸ்டார்ட் ஆயிருக்கு 5:30 மணி வரைக்கும். இங்க தானே இருக்கு. பரவாயில்ல ஜி. ஆமா, லண்டன்ல தான் போயிருக்கு. ஓகே, தப்பா சொல்லிட்டேன். லண்டன்லயே போயிடுச்சு, மேக்ஸிமம் போயிடுச்சு, 5:30 மணிக்கு போயிடுச்சு. ஓகே தான், சம்திங் உங்களுக்கு வந்துருச்சா ப்ராஃபிட், அவ்வளவுதான். இது உங்களோட 2 வாரம் ப்ராஃபிட் 4 hour 4 hourனா, இல்லைன்னா உங்களுக்கு வந்து 6 hours பதிலாக 8.5 hour கிடைச்சிச்சு. இது ஒரு என்ட்ரி மண்டே. ஓகேங்களா? இது கிளியருங்களா? ஓகே ஜி. இதுக்கு மேல நியூயார்க்ல என்ன இருக்கான்னு கேட்டுருக்கீங்க, அவங்க ஒண்ணுமே கிடையாது. ஆமா, நல்ல என்ட்ரி. அப்படியே நெக்குத்தா போகுது. ஃபுல்லா கன்சல்டேஷன். இது முடிஞ்சது மண்டே. ஸ்டில் நம்ம இன்னும் இந்த ஐஸ் வரையும் இருக்குல்ல. கண்டிப்பா ஜி. அது பாருங்க, போன வாரமே இந்த ஒரு கேண்டில் தான் மாட்டிருந்தானுங்க, வேற ஒன்றும் இல்லை. என்னோட லோ எடுத்தா ஐ போனோம். இது இன்னும் நீங்க அதான் டேல நான் கவனிக்கல. இப்போ இன்னும் கிளியரா இருக்கும். நம்ம புரியுதுங்களா அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்?
அப்படியே போடுவாங்க. டியூஸ்டே மண்டே முடிஞ்சுது. இங்கே ஸ்டார்ட் ஆகுது டியூஸ்டே. ஓகே ஜி. உங்களுக்கு எந்த விதமான எஃபிஜிஸும் வந்து ட்ரிகர் ஆகல. மார்க்கெட் பயங்கர மூவ் ஆல் டைம் நோக்கி. ஓகேங்களா, நல்லா தான் போயிருக்கு. பார்ப்போம். ஓகே. 1 ஹவர் போகலாம். இங்கே இந்த பிரேக்கர் டேப்பு ஆர்டர் ஃப்ளோக்காக மார்க் பண்ணுறது ஜி. ஓகே ஜி. தொடலை, பிரேக்கர் தொடல. பேனல் க்ளோஸ் ஆகி தொடணும். ஜஸ்ட் ஒரு எஃபிஜி மட்டும் தான் எடுத்துக்கணும். மண்டே இது மண்டே 21. இங்கே எஃபிஜி டியூஸ்டே தான் ஸ்டார்ட் ஆகும். டியூஸ்டே 1 மணி 1 ஹவர் மட்டும் இருக்கு ஜி. நம்மளுக்கு 1 ஹவர் இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் டிபி, இது வந்து செகண்ட் டிபி, அவ்வளோதான். சரிங்களா? கண்டிப்பா ஜி. இந்த இடத்துல போயிட்டு 5-15 ஃபர்ஸ்ட் 15 போகும், அப்புறம் 5 போகும். ஓகே. ஐயோ ஃபங்க்ஷன் வேற லெவல். ஏஷியனே போயிடுறாங்க. அப்போ பார்த்தாலும் 2%. இதனால லண்டன் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். சரி போகலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபிப் வேணும் ஜி. வந்துட்டானுங்க. ஓகேவா, இதை கிளியர் பண்ணிக்கிட்டோம். 0.5 வந்துடுச்சு. ஆமா ஜி. எம்எஸ்எஸ் பாருங்க. அதுக்கப்புறம் எம்எஸ்எஸ் வித் ஓபிஎஃப் பிபி ஏதோ ஒன்று நடந்தா போதும். இதான் போகுது. ஓகேங்களா, எம்எஸ்எஸ் ஆன இடம் இது. கீழே ஒன்றுத்தையும் காணும். இதான மார்க் பண்ணணும். பிரேக்கர் ஆனால் எஸ்எல் கேட்கணும். ஏன்னா கன்சல்டேஷனாக இருக்குது. ஸ்ட்ரக்சர் போர்டு இருக்கணும் நம்ம. ஓகே ஜி. அரௌண்ட் சம்திங் 365.500 சிம்பிள். இங்கே என்ட்ரி வரும் 2:20. எஸ்எல் அரௌண்ட் இஸ் வச்சு 5 பாயிண்ட் பார்க்கவே நம்ம வந்துருக்குது. 10 பாயிண்ட் எஸ்எல் வருது. போயிட்டு ரீச் ஆகிறதுக்கு ஓகே. நியூயார்க்கில் ஆகிட்டாங்கன்னா நம்ம ஹோல்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நியூயார்க்கில் தான் ரீச்சே ஆயிருக்கு. அப்போதே எக்ஸிட்லாம் ஆகக்கூடாது. நம்ம ஹோல்ட் பண்ணோம்ல. நம்மளை பொறுத்தவரை என்ன, ஒரு ஐயர்லோ ஃபெயில் ஆகக்கூடாது ஜி. அப்புறம் ஹோல்ட் பண்ண மாட்டோம். இது ஒரு ஐயர்லோ ஃபெயில் ஆனால் நம்ம ஹோல்ட் பண்ண மாட்டோம். புரியுதுங்களா? அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கணும். நீங்கள் இந்த ஆர்டர் போனால் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போகணும். உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்படியே மார்க் பண்ணி இருக்கலாம். கரெக்டாக நடக்க அப்படியே நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதுவும் நம்ம புச்சுனேலாம் போகக்கூடாது. ஓரளவு தான் நம்ம ப்ராஃபிட்ஸ்லாம். இதுவே வந்து உச்சபட்சம்னா முன்னாடியே கொஞ்சம் நீங்க டிபிஸ்லாம் கொஞ்சம் வச்சுக்கணும் ஜி. எக்ஸ்ட்ராவா உதாரணத்துக்கு இப்போ நீங்க டிபியா வச்சுக்கணும். இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இது அடுத்த டிபி ஆகும். அவ்வளோதான் அதிகபட்சம். இது டிபி. இந்த டிபி என்ன எக்ஸாக்டாலாம் பிடிக்க முடியாது. நம்ம உட்காந்து செகண்ட் டிபி அடிச்சா வெளியே வரது நல்லது. இதுவே ரொம்ப போதுமானது. 4.7 நீ வெளியே 5. ஏன்னா உங்களை ரீச் ஆகும் கில்ஸும். ஆனால் நீங்கள் அதோட வெளியே வந்தால் நல்லது. 12:50 அதுவே. ஓகேங்களா, 12:30 முடிஞ்சிடும். 50 நிமிஷம் எக்ஸ்ட்ரா உட்காந்துருக்கீங்க. ஓகே தான். 9.5க்கு 44.5 போயிருக்கு. அது வந்து 4.7 ஹவர். சரிங்களா? மண்டே தான் நம்ம இப்போ ஒரு 8.5 ஹவர் புக் பண்ணோம். ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்தீங்கன்னா 13 ஹவர் உங்களுக்கு. ஆமாம், இதுக்கு அப்புறம் தான் ஒரு மெயின் கேமே ஸ்டார்ட் ஆக போகுது. இதை கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே ஜி. அப்படியே போகலாம்.
இங்க ரீச் ஆனாலும் யாரா இருந்தாலும் பை அடிக்கலாம் தான் எனக்கு தோணும். எனக்கு என்ன தோணும், நான் இல்லைன்னு சொல்ல. என்னன்னா நம்ப மாட்டேன்னா இங்க விக்குன்னு தான் நம்ப மாட்டேன். ஓகே ஓகே. கொஞ்சம் யோசனையா வரும். ஓகேங்களா? இந்த விக்கோட ஐ தானே இப்போ நம்ம இந்த பாடி தான் நம்ம டார்கெட் பண்ணியிருந்தோம். அதான் கோட் நான் லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணேன். சரிங்களா? ம். அடுத்து நீங்க உள்ள போங்க. வெனஸ்டே போங்க நான் சொல்றேன். ஏன்னா உங்க வெனஸ்டே வந்து எஃப்எம்சி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹோல்ட் பண்ணா கோல்டு வந்து அப்படியே ஸ்ட்ரகிள் ஆகுன்றது எல்லாருமே தெரியும். கண்டு 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 போய். டேய் வாங்களேன். இது ஓபி லைக் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கா இங்க? ஆமா ஜி. ஜி ஷுவரா சொல்றேன், அந்த ஓபி வந்து ஒர்க் அவுட் ஆகணும் எனக்கு தெரியாது. சும்மா மார்க் பண்ணி வைப்பேன். இதுக்கப்புறம் எனக்கு 1 ஹவர்ல எதனா கிளியரா தெரிஞ்சால் மட்டும் நான் எடுப்பேன். ஓகேங்களா? ம். இப்போ இங்க பாருங்க, இந்த கேண்டில் அவுட் ஆஃப் கீ ஜோனா, ஆமா ஜி. இதுவும் அவுட் ஆஃப் கீ ஜோனா, ம். இதுவும் அவுட் ஆஃப் கீ ஜோன். ம். 21 இருந்து உங்களுக்கு முடியறதுக்கே 1 ஆகும். கண்டிப்பா ஜி. அப்ப எப்படி பார்த்தாலும் இந்த எஃபிஜி உங்களுக்கு ப்ரிப்பேர்டு, நீங்க உள்ள வரதுக்கு முன்னாடியே. கரெக்டுங்களா? ரெடியா இருக்கிறாப்ல. மார்க் பண்ணி வச்சிருங்க. அடுத்தது அப்படியே 1 ஹவர் போங்க. எஃப்எம்சி வரப்போதுன்னா அதனால கன்சல்டேஷன் தான் ஆகும். சரிங்களா? ம். இப்போ நீங்க 4 ஹவர்ல மார்க் பண்ண மாதிரி 1 ஹவர்ல இருந்தாலும் அதையும் மார்க் பண்ணி வைங்க. யாருக்கும் தெரியாது மார்க்கெட் வந்து 4 ஹவர் தொட்டு 1:15 மினிட் வந்து போகுமா, இல்ல 1 ஹவர் வந்து உள்ள நல்லா தொட்டுட்டு 5 மினிட் வந்து போகுமான்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஓகே ஓகே ஜி. சரிங்களா? இப்போ உங்களுக்கு இங்க மண்டே இது வெனஸ்டே 2 மணி, இங்க அந்த 2 மணில இருந்து பாருங்களேன். 2 மணில இருந்து உங்க அப்படியே அரௌண்ட் அந்த ஈவினிங் வரைக்கும் ஒண்ணுமே இல்லை. ஓகேங்களா? ஆமா ஜி. வெனஸ்டே அவ்வளவுதான், போட்டுருங்க, ஒன்றும் கிடையாது. ம். நம்மளுக்கு வேக வேகமா போயிட்டு ஃபர்ஸ்ட் வெனஸ்டே நைட்டு அடிக்கிறாங்க. இங்க நடக்குது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்எம்சி ஸ்டார்ட் வெனஸ்டே தான். ஓகேங்களா? இந்த இடம்லாம் எஃப்ஓஎம்சி. அதுக்கப்புறம் அந்த வாலட்டிலிட்டி வந்து மறுநாள் கண்டினியூ ஆகுது. இதுக்கு மேல போய் என்ட்ரி பாருங்க. ஸ்வீப் படிச்சிட்டாங்க கேம். கண்டுபிட்டேன் ஜி. பார்த்தீங்களா? ஒண்ணுமே எல்லாம் பண்ணிட்டானுங்க. ஒன்றும் காணும். அவ்வளோதான், நீங்க விட்டுலாம். மேபி அவங்க ஒரு 15 மினிட்ஸ் வேணா என்ன பார்க்கலாம். பிரேக்கர் இருக்கா இல்லையா? 2 மணி இங்க தான் வருவோமே. ஒன்றும் இல்லை ஜி, அவ்வளோதான். தேர்ஸ்டே ஒரு நல்ல மூவ், ஒண்ணுமே இல்லாம வேஸ்டா போச்சுங்களா? செங்குத்தாயிட்டானுங்க. அவ்வளவுதான், முடிச்சானுங்க. அப்படியே டே ஆகும். நல்ல செல் டே. அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த இடத்துல திருப்பி ஒரு எஃப்ஐஜி இருக்கு பாத்தீங்களா? ஃபோர்த் கேன் டாப் என்ன ஜி? ஐஓஎஃப்டி தான். ஐஓஎஃப்டி. நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஹைக்கும் இந்த லோவுக்கும் ஃபிப் அடிங்க. 0.5. இந்த எஃப்ஐஜி வந்து கொஞ்சம் ரீஃபைன்மெண்ட் பண்ணுங்க. தொட்டது எப்போ வேலைக்காம 9 மணி நியூயார்க் டைம். டே அந்த 15 செட் ஆகாது. 5 போங்க. ஓகே. மெயின் நான் எஸ்எல் வைக்க டிபி வைக்க மறந்துட்டேனே. ஒரு நிமிஷம். அந்த ஐ வச்சேன் ஸ்ட்ரக்சர் ஐ வச்சேன் ஜி. லோ செல் பார்த்தோம். ஓ செல் பக்கத்துல கரெக்ட். பாருங்க, இது ஃபுல்லா எல்லாரா ஹெச்ஆரா பொறுமையா இருக்கு. வேகம் தான். சரிங்களா? இப்போ நீங்க பார்க்க வேண்டியது கன்சல்டேஷன் எம்எஸ்எஸ்ங்க. கொஞ்சம் கிளியரா பார்த்தா புரியும். உடச்சிட்டான், இந்த லோ உடச்சிட்டான். சரிங்களா? இந்த லோ உடச்சிட்டு இங்க இருக்கக்கூடிய இன்வெர்ஷன் ஃபேர் அதுக்கு தொட்டான் ஃபர்ஸ்ட் 10 அகைன் உடச்சான் பாருங்க ஃபுல்லா. இந்த லோ உடச்சிட்டான், இங்க போயிட்டு எஃப்ஐஜி தொட்டான். இதுதானே நன்றி. அப்படியே நோக்கி வைக்கிறோம் பாருங்க. இதான் நடந்தது. சரிங்களா? இப்ப நான் அவனை வந்து லைன் போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன்.
ஃபர்ஸ்ட் இது இங்க ரெண்டு என்ட்ரி இருக்குது, ரெண்டு சொல்றேன் ஜி. எல்லாத்தையும் மண்ணா இருக்காது. ஓகே, புரியுது. ட்ரிகர் ஆயிருந்தானா நீங்க பார்த்தா தெரியும். ஓகே. சரிங்களா? ம். இந்த மாதிரி ரிஸ்க் வரக்கூடாதுன்னா அந்த பாயிண்ட்டை பாருங்க. 3353.105 இருக்கா? ஆமாஜி. நம்ம 53 போட்டா வேலை முடிஞ்சது. நம்ம இறக்கி போட்டுக்க வேண்டியதான். நம்ம எதுக்கு சும்மா ரவுண்ட் ஆஃப்லாம் பார்க்காம சொச்செல்லாம் போட வேணாம். ஓகேங்களா? கண்டிப்பா. வேலை முடிஞ்சது. ஓகே, இப்போ நீங்க வந்து ரிஸ்க் ரெண்டுத்தையும் போட்டு பாருங்க. எது இருக்குன்றது உங்க கையில தான் இருக்கு. நீங்க அதை வாட்ச் பண்ணிருக்கணும் லைவ்ல. கண்டிப்பா ஜி. இது 10 மேக்ரோ, இது 9, இது 11:30. எப்படி இருந்தாலும் 11:50 மேக்ரோ ஸ்டார்ட் ஆயிடும். இந்த வரையும் பாருங்க, 11:50 மேக்ரோ ஸ்டார்ட் ஆயிட்டு 12:10 வரையும் இருக்கும். நல்லாதான் மேக்ரோ வந்து உங்களுக்கு நல்லா கொடுத்துருக்கு, பூஸ்ட் பண்ணி விட்டுருக்கு என்ட்ரியை. ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் இங்க வரும் உங்களுக்கு எஸ்எல் டிபி 6.4. ஆல்ரெடி நீங்க வந்து 8.5 பண்ணீங்க மண்டே. டியூஸ்டே சம்திங் அரௌண்ட் ஒரு 4.5 பண்ணீங்க, அதுவே 13 இப்போ ஒரு 6.5னா 19.5 ஆனா ட்ரேடிங் இல்லைன்றாங்க. நம்ம என்ன பண்றது சொல்லுங்க? நான் இங்க ஹையர் டைம் ஃப்ரேம் இல்லாம சொல்லல. மண்டேவும் ஹையர் டைம் ஃப்ரேம் காமிச்சேன், டியூஸ்டேவும் ஹையர் டைம் ஃப்ரேம் காமிச்சேன். எல்லாமே ஹையர் டைம் ஃப்ரேம் தான் சொல்றேன். டேல இருந்து தான் வரேன். ஓகேங்களா? கண்டிப்பா. ஸோ இதை வந்து நான் பெருமை சொல்ல, டிஃபிகல்ட்டி வந்து நம்ம ஏற்படுத்தலன்ற. அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, எல்லாத்தையும் பாருங்க, போட்டு குழப்புங்க, அதெல்லாம் கிடையாது. இயர்லி பார்த்தோம், வீக்லி டெய்லியில. அதுக்கு அந்த ஒரு 6 கேண்டில் ஒரு டிஃப்ரெண்டா காமிச்சேன் பாத்தீங்கல்ல நம்ம டிஸ்கார்ட்ல இருக்கு, இதை பார்த்தோம். ஓகேங்களா? அதை வச்சு புரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் ஈஸியா எப்பவும் போல 4 hour 1 hourல பிடிஆர்ஏ ஸ்ட்ரக்சர் தான் பாத்தீங்க, வேற எதுவுமே பார்க்கல. ஸ்கில்ஸ் வந்து எக்ஸிபிஷன் பண்ணுங்க. வேற எதனால டிஃபிகல்ட்டி இருக்கா? கண்டிப்பா ஜி. இந்த ஒரு என்ட்ரி இன்கேஸ் நீங்க இதை எடுக்கலாம் கூட வெயிட் பண்ணலாம். இந்த இடத்துல இருப்பீங்க, இது உங்களுக்கு எஸ்எல். இது ஒரு அதே தான், அது ஒரு 6.6 6.7 அரௌண்ட் 6.5 ஜி, அவ்வளவுதான் ஜி. ஓகேவா? இதுதான் நீங்க பண்ண வேண்டிய வேலை. கிளியருங்களா? உங்க ரீச் ஆனதும் 12-20 ஓகே, ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வந்து உட்காந்துருப்பீங்க மேக்ரோ காட்டிலும். ஸோ நீங்க இன்கேஸ் இயூ ட்ரேட் பண்ணியிருந்தாலும் அங்கேயும் என்ட்ரி இருந்தது, ஜியூ ட்ரேட் பண்ணியிருந்தாலும் இங்கே என்ட்ரி இருந்தது. நீங்க ஃபாரெக்ஸ் கன்சல்டேஷன் ஆனா கோல்டு பண்ணுன்றது ஆல்ரெடி நோன் தான், தெரியும் தான் உங்களுக்கு. சரிங்களா? கோல்டு கன்சல்டேஷன் ஆனா ஃபாரெக்ஸ் போனோம், மாத்தி மாத்தி பண்றது தான். ஃபாரெக்ஸ்னா நம்மளோட யூஎஸ் பேஸ் கன்சல்டேஷன் ஆனா கோல்டு நல்லா இருக்கும். இல்ல இந்த கோல்டே வேணும்னா நீங்க எஃப்எக்ஸ்ல யூஎஸ் பேர் கன்சல்டேஷன் ஜேபிஐ போயிடுங்க, ஏஷியன் பேர் போயிடுங்க. சரிங்களா? ஒரு உதாரணத்துக்கு நீங்க சும்மா போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், யூஎஸ்டி ஜேபிஐனா நல்லா இப்பெல்லாம் சூப்பரா போயிடும் தான் இருக்கான். ஒரு மொமெண்டம் வந்து நீங்க ஒரு 1 hourல வச்சு பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அதாவது பாஸ்ட் மார்க்கெட்டுக்கும் இப்போ இருக்க மார்க்கெட்டுக்கும் சமீப காலத்துல பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு மூவ்லாம். நீங்க பாஸ்ட் மார்க்கெட்லாம் பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க, இப்படியே ஒரு மாதிரி அரைக்கும். ஆனா போயிடுங்க. இப்ப நல்லா இருக்கு, இப்ப இன்ட்ராகே நல்லா இருக்குன்ற, இது ஸ்விங் நல்லா இருக்கும், பயங்கரமா இருக்கும். ஜி இதெல்லாம் எடுத்தீங்கன்னா நீங்க அப்படியே லட்டு மாரி பண்ணலாம். ஏமாத்தாது. என்ன ஒண்ணு, இங்க வந்து உங்க டிப்புக்கு வந்து $7 தான் கிடைக்கும். உதாரணத்துக்கு நீங்க இப்படி பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து 1000 போயிருக்கீங்கல்ல, 1000னா $1000 வராது, 700 தான் வரும். வேல்யூ வந்து இங்க $7 தான், $10 வராதுன்ற. ஓகே, ஆனா இது ஃப்ரீயா இருக்கும், ஈஸியா இருக்கும் ட்ரேட் பண்ண. யூஎஸ்டி ஜேபிஐ, ஜிபிபி ஜேபிஐ எல்லாம் கோல்டுக்கு ஆல்டர்னேட்டிவ் பேர்ஸ். இதெல்லாம் கோல்டு மட்டும் ட்ரேட் பண்ணுவானுங்கல்ல, அவனுக்கு கோல்டு கன்சல்டேட் ஆகிட்டா அப்படியே இங்க வந்துருவானுங்க. ஆமா, இங்க வந்துருவானுங்க ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு. ஜிபிபி மேக்ஸிமம் போவாங்க, இல்ல ஒரு சில பேர் யூஎஸ்டி வருவாங்க, யூஎஸ்டி ஜேபியும் வருவாங்க. இல்லையா ஜி? நம்ம எடுத்தது ஓகே, போஸ்ட் பண்ணலாம்.